بسم الله الرحمن الرحيم والشمس وضحاها والقمر إذا تلاها والنهار إذا جلاها إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையமாகிய எல்லாம் அல்லாஹ்வின் திருநாமத்தால் ஆரம்பம் செய்கின்றேன். நாட்களிலே சிறந்த நாட்களாக விளங்கக்கூடிய இந்த ஜுமா தினத்தில் நாம் அமர்ந்திருக்கின்றோம். நம் அனைவருக்கும் அல்லாஹ் அருள் புரிவானாக கூறிக்கொண்டு என்னுடைய உரையை ஆரம்பம் செய்கின்றேன். இப்போ பார்க்கக்கூடிய தலைப்பு நபிகளாரின் ஆட்சி முறை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆன்மீக தலைவராகவும் ஆட்சி தலைவராகவும் இருந்ததை நம்ம பார்க்கிறோம். ஆனால் இந்த காலத்தில் நம்ம பார்க்குறப்ப ஆன்மீகத்திற்கு தனித்தலைவர், ஆட்சிக்கு தனித்தலைவர். ஆட்சி தலைவரை பொறுத்தவரை மன்னர், ஜனாதிபதி, பிரதமர் என்று ஆட்சி தலைவர் இருப்பாங்க. அதுலேயே தனியாக பார்த்தீங்கன்னா ஆன்மீக தலைவர், மத குருமார்களாக, சட்டம் சொல்லக்கூடியவராக, இன்னும் தொழுவை நடத்தக்கூடியவராக இருப்பதை நம்ம பார்க்கணும். ஆனால் இஸ்லாத்தை பொறுத்தவரையும் ரெண்டும் ஒன்றோடு ஒன்று சேர்ந்தது. அரசியல் நாணம் உள்ளவர்கள் ஆன்மீக நாணமும் இருக்கும், ஆன்மீக நாணம் உள்ளவர்கள் அரசியல் நாணமும் இருக்கும். ரெண்டும் ஒன்றோடு ஒன்று சேர்ந்தவராக இருந்து நிர்வாகம் பண்ண வேண்டும். இப்போ ஆன்மீகத்தை எடுத்துக்கின்றா மறுமைக்குரியது, அரசியல் எடுத்துக்கின்றா இந்த உலகத்துக்குரியது. உலகத்தை எப்படி நிர்ணயிக்கணும் என்பதற்குரிய சட்டத்தை சொல்லக்கூடியது. அப்ப இரண்டிலையுமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆட்சி செலுத்தக்கூடியவராக இருந்தாங்க. அவங்க மக்கா மாநகரத்துல பிறந்து வளர்ந்தவங்க. அந்த மக்கா மாநகரத்தை பொறுத்தவரையும் கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, அநியாயங்கள் மேலோங்கி இருந்துச்சு. விபச்சாரம்லாம் சொல்ல தேவையில்லை. ஒரு பொண்ணு வயசுக்கு வந்துச்சுன்னா கொடி நெட்டிடுவாங்க. ஒரு பெண்ணை திருமணம் முடிக்கணும் என்று சென்றால் அவங்க இல்லறத்துல சேர்ந்து அதுக்கு பிறகு நமக்கு பிடித்தால் விரும்பினா கல்யாணம் பண்ணிக்கலாம். கொலை பேசினா கொலை பண்ணிடுவாங்க. கொள்ளை கொலை அடிச்சுட்டு போயிடுவாங்க. அறியாமை காலத்துல இருக்கக்கூடிய அந்த மக்கள் அநியாயத்தையும் பாவத்தையும் தவறையும் மேலோங்கி செய்து கொண்டிருந்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 40 வருட காலமாக அதை கண்காணித்துக் கொண்டு பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களால் தாங்க முடியல. அப்பொழுதுதான் ஈரா குகையில போய் தியானத்துல இருக்காங்க. தாங்க முடியாம 40வது வயசுல ஈரா குகையில போய் தியானத்தில் இருக்கும் பொழுதுதான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் வராங்க. கட்டி அணைத்து ஓதுவீராக, இக்ரவு பிஸ்மி ரப்பிக்கல் லதீ ஹலக் ஹலக்கல் இன்சான மின் ஹலக் இக்ரவு ரப்புக்கல் அக்ரம். இந்த சூரா பத்தியா முதலாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறக்கப்படுது. அதன் பிறகு அவர் நபியாக ஆகிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதராக அவர் ஆக்கப்பட்டு அல்லாஹ்வை மட்டும் வணங்க வேண்டும், வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை, நான் அல்லாஹ்வுடைய தூதராக இருக்கிறேன் என்று மக்கள் மத்தியில பிரகடனப்படுத்தினாங்க. மக்கள் ஏற்றுக்கொள்ளவே இல்லை. மக்கள் ஏற்றுக்கொண்டாலும் அவங்க எப்படி இருந்தாங்கன்னா வெளியே காட்டிக்க மாட்டாங்க, பயப்படுவாங்க. நான் இந்த நபியை ஏற்றுக்கொண்டேன், அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டேன் சொல்வதற்கு பயப்படக்கூடியவராக இருந்தாங்க. அப்படி வெளியே தெரிந்தாலும் அந்த சஹாபாக்களுக்கு கடுமையான பெருமை ஏற்படும். சுரு மனதில் பட்டப்பட்டிருக்காங்க. 2 குகுராக என்ன பண்றாங்க, ரம்பத்தால் அறுக்கப்பட்டிருக்காங்க. பலவிதமான துன்பங்களுக்கும் கஷ்டங்களுக்கும் ஆளாக்கப்படக்கூடிய நிகழ்வு தான் ஏற்பட்டுச்சு. எந்த அளவுக்கு காட்டு மராண்டி சமுதாயம் பாருங்க. இந்த காட்டு மராண்டி சமுதாயம் மத்தியில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 1 வருஷம் அல்ல, 2 வருஷம் அல்ல, 13 வருஷ காலமாக அல்லாஹ்வை வணங்கு என்று ஏகத்துவ பிரச்சாரம் பண்ணியிருக்காங்க. 1 வருஷம் இல்ல. நம்ம எல்லாம் என்ன பண்ணுவோம், நம்ம சகித்து போயிடும், சொல்லிட்டோம், போதும்னு நினைப்போம்.
இந்த 13 வருஷ காலத்திலையும் கஷ்டத்திலையும் துன்பத்திலையும் நெருக்கடியும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்திருக்காங்க. அவங்க தோழர்கள் அப்படிதான் வாழ்ந்திருக்காங்க. ஒரு கட்டத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொலை செய்து விட வேண்டும் என்று கங்கணம் கட்டிட்டு இருக்காங்க குறைஷிகள். அப்பொழுதுதான் அல்லாஹ் என்ன பண்றான்னா மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்து போக சொல்றான். அப்ப அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு கூட என்ன பண்றாங்க, மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செஞ்சு போயிடுறாங்க. நாட்டை தொடர்ந்து போறதுதான் ஹிஜ்ரத். அப்பயும் விடுற மாதிரி இல்ல, போய் பிடிச்சு கொலை செய்யுங்க. நீங்க கொலை செஞ்சீங்கன்னா உயர் ரக சிவப்பு ஒட்டகத்தை உங்களுக்கு பரிசாக கொடுக்கப்படும் என்று ஆர்வம் காட்டினாங்க, ஆசை காட்டினாங்க, துரத்திக்கிட்டு போனாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனால போனப்ப மதீனால இஸ்லாம் வளர்ந்து இருந்துச்சு. அவர்களை வரவேற்றார்கள். அங்க உள்ள மக்கள் மதீனால வரவேற்றார்கள். அது இல்லாம மக்காவில் இருந்து இந்த கஷ்டம் துன்பம் தாங்க முடியாம இருந்தாங்க பாத்தீங்களா, அந்த நபி தோழர்கள் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செஞ்சு வந்தாங்க. மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செஞ்சு வந்தப்ப அந்த மதீனாவுல இஸ்லாமியர்கள் அவர்களுடைய என்ன ஒரு சொத்தை எல்லாம் பங்கிட்டு கொடுத்தார்கள். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார், இவர் அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டார், அல்லாஹ்வுடைய தூதரை ஒரு ஏற்றுக்கொண்டார், என்னுடைய சகோதரர் என்ற அடிப்படையில் அவருடைய சொத்துக்களை, அவர் வியாபாரத்தை, பணத்தை, மனைவியை கூட என்ன பண்றாங்க, பங்கிட்டு டைவர்ஸ் பண்ணிட்டு பிரிச்சு கொடுக்கக்கூடியவராக அந்துள்ள நபி தோழர்கள் இருந்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு வந்த பிறகு இஸ்லாம் வளர்ந்திருக்கு. எந்த டிஸ்டர்பும் எந்த பிரச்சனையும் இல்ல. மக்கள் மத்தியில ஏகத்துவத்தை ஏற்றுக்கொண்டு அதிகமான நபர்கள் வந்துட்டாங்க. இப்ப மக்காவில் உள்ள அந்த குறைஷிகள் என்ன நினைக்கிறாங்க, இவ்வளவு அதிகமான பேர் மதீனாவுக்கு போயிட்டாங்க, இந்த இஸ்லாம் வளர்ந்துகிட்டு இருக்கு, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விடக்கூடாது, மதீனாவுக்கு போயிட்டாங்க, இங்க இல்ல, இங்க ஏகத்துவ பிரச்சாரத்தை பண்ணல மக்காவில. அப்படி இருந்தும் அவங்க என்ன பண்றாங்க, மதீனால இஸ்லாம் வளருது, இங்க மக்காவிலே எல்லாம் போறாங்க, அதான் அந்த வளர்ச்சியை தடுக்க வேண்டும் என்று படை திரட்டி கொண்டு வராங்க. பத்ர் என்ற இடத்துல போர் நடைபெறுது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த செய்தி கிடைச்ச பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்றாங்க, படையை தட்டிட்டு போறாங்க. இன்னும் சொல்ல போனா அந்த பத்ர் என்ற அந்த இடத்துல போர் நடக்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆட்சியாளர் ஒரு படையை தட்டிட்டு ஒரு நாட்டுல இருந்து போறாரு அப்படின்னா ஆன்மீகவாதி மட்டுமல்ல, அந்த நாட்டை ஆளக்கூடிய ஆட்சியாளர் அளவுக்கு ஈக்குவல்ல வந்துட்டாங்க. ஒரு படையை திரட்டிட்டு போய் உங்களோட போடுறாங்கன்னு என்ன அர்த்தம், அவங்க ஆட்சி இருந்தா தான் செய்ய முடியும், அவங்களுக்கு கட்டுப்படணும்ல, அவங்களால செய்ய முடியணும்ல. அப்ப பத்ர் என்ற இடத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போரிட்டார்கள். இதுல என்ன படிப்பினை என்றால், இன்னைக்கு ஆன்மீக தலைவராக இருந்தாலும் அரசியல் தலைவராக இருந்தாலும் இன்னைக்கு ஆர்டர் போடுவாங்க, போய் போரிடுங்கள், நீங்க வீட்டுல உட்காந்துக்குவாங்க, இல்ல வீட்டுல உட்கார்ந்துருப்பாங்க, இன்னைக்கு பங்கர்ல உட்கார்ந்துருக்காங்க, புதைக்குழியில உட்கார்ந்து கொண்டு என்ன மிலிட்டரிய போய் ராணுவ வீரரை போய் போரிட சொன்னாங்க பாத்தீங்களா, சொல்லக்கூடிய நிலை தான் இன்னைக்கு பாக்குறோம். ஆனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைத்தால் அவங்க உட்கார்ந்து அனுப்ப முடியும், போய் போரிடுங்க, அவர்களை வெட்டி சாயுங்க, நான் உட்கார்ந்து இருக்கேன் அந்த இடத்துல, இல்ல வீட்டுல இருக்க, நான் ஆர்டர் போட்டேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல முடியும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் உயிரையும் பணைய வைப்பதற்காக அந்த இடத்துல போய் போரிடுறாங்கடா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆட்சியுடைய முறை எப்படி இருக்கு, எப்படிப்பட்ட ஆட்சியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களுக்கு காட்டுறாங்க. நான் ஆட்சி தலைவர் என்று நாம் வீட்டில் இருப்பதில்லை, ஆர்டர் போடுறது கிடையாது, நானும் அந்த ஃபீல்ட்ல இறங்கி நான் போரிடுவேன், மக்களோட மக்களாக நானும் இருப்பேன் என்பதை பறைசாற்றுறாங்க பாத்தீங்களா. இந்த ஆட்சி தலைவர் தான் மக்களுக்கு தேவை. இப்படிப்பட்ட ஒரு ஆட்சியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்மாதிரியா காட்டினாங்க. இந்த முன்மாதிரியை ஏற்றுக்கொண்டு இருக்கிறோம் சொல்லக்கூடிய இந்த அரபர்கள் மன்னராக சுகமாக வாழ்ந்ததை பார்க்கணும். இன்னைக்கு அரபு நாட்டுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாரிசுன்னு சொல்றாங்க. நாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்பற்றுவோம், நாங்க தான் தகுதியானவங்க, நாங்க தான் உயர்வானவங்க. மற்ற நாட்டுக்காரங்களாம் பார்த்து தாழ்வா நினைக்கிறாங்க முஸ்லிம, நாங்க தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வம்சாவளி, அந்த நாட்டுல சொந்தக்காரங்க என்று சொல்லக்கூடியவங்க சுகபோக வாழ்க்கையை மன்னர் என்ற பெயர்ல வாழக்கூடிய நிகழ்வை பார்க்கிறோம். அதுக்கு ஆப்போசிட்டாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆட்சி பண்ணதுன்னு பார்க்கிறோம். அகல் போன்றா என்ன, அதுக்கு பிறகு போர் ஏற்படுது, திரும்பியும் வராங்க தொந்தரவு பண்றதுக்கு, அழிப்பதற்கு திரும்பி வரும் பொழுது அகல் என்ன பண்ண பள்ளம் நோண்டுறாங்க. பள்ளம் நோண்டக்கூடிய பாரா இப்னு ஆசிம் ரலியல்லாஹு அன்ஹு அறிக்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளத்தை நோண்டி மண்ணை சுமந்து கொண்டு போவார்கள். அவர்கள வயிற்றுல அந்த மண்ணுடைய என்ன மண்ணை இருக்கக்கூடிய பார்ப்பேன், வெண்மையை பார்ப்பேன், மண்ணை பார்ப்பேன், வயிற்றுல மண் அப்படியே ஒட்டி இருக்குமா.
மக்களோட மக்களாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அகலை நோண்டக்கூடியவராக அந்த அகலுடைய மண்ணை அள்ளி கொண்டு போய் போடக்கூடியதா இருந்தால்தான் எப்படிப்பட்ட ஆட்சியாளர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைத்தால் நாக்காளி போட்டு உட்கார்ந்துகிட்டு ஆர்டர் போட முடியும், செய்வதற்கு காத்து இருந்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணை காட்டினா போதும், நபி தோழர்கள் கட்டுப்படுவதற்கும் செயல்படுவதற்கும் காத்து இருந்தாங்க. நபி ஸல்லல்லாஹு விரும்பல. மக்களோட மக்களாக உங்களை மாதிரி தான் நானு, என்ன மாதிரி தான் நீங்க, அல்லாஹ்வுடைய தூதராக ஆட்சியாளராக இருந்தாலும் நானும் ஃபீல்ட்ல இறங்கி வேலை செய்வேன், நானும் உங்களை போல என்ன பண்ணுவேன், என்னை அர்ப்பணித்துக் கொள்வேன். சுப்ஹானல்லாஹ், அர்ப்பணித்துக் கொள்வேன் என்று அகல் வெற்றாங்க. இப்ப பசி தாங்க முடியல, எல்லா நபி தோழர்களும் ஒரு கல்ல வயிற்றுல கட்டியிருக்காங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 கல்ல வயிற்றுல கட்டியிருக்காங்க. சுப்ஹானல்லாஹ், பெரிய பணக்காரங்களா மக்கால இருந்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவில இருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செஞ்சு வந்தாங்க பாத்தீங்களா. அப்ப என்ன பண்ண, தங்க காசுகளும் வெள்ளி காசுகளும் கொண்டு வராங்க. கொண்டு வந்து இந்த மஸ்ஜித் நபி பள்ளிவாசல் பாத்தீங்களா, அந்த இடத்தை வாங்குறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எப்படிப்பட்டவங்க பாருங்க, வாங்கி அதுலயே சின்ன ஊரை கட்டி கொள்றாங்க. இன்னைக்கு வீடு கட்டுவதற்கு தான் நம்ம முக்கியம் கொடுப்போம், பள்ளிவாசலுக்கு 5 10 100 கொடுப்போம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவில இருந்து கொண்டு வந்த அந்த பணத்துல ஒரு இடத்தை காசு கொடுத்து வாங்கி மஸ்ஜித் நபவியை ஏற்படுத்துறாங்க. வீடு சின்ன ஊடு கட்டிக்கிறாங்க. அந்த அளவுக்கு காசு பணத்துல வசதி வாய்ப்பாக இருந்தவங்க இங்க வந்து மதீனால இந்த ஏகத்துவ பிரச்சாரத்தை எடுத்து சொல்வதனால் பலவிதமான கஷ்டங்களுக்கு ஆளாக்கப்பட்டாங்க. அகல் நோண்டக்கூடிய அந்த நேரத்துல உணவுக்கு வழி இல்லை, அவங்களுக்கு சாப்பிடுறதுக்கு வழி இல்லை, சாப்பாடு இல்ல. அந்த நேரத்திலையும் எதிரிகள் நம்மளை தாக்க வருவாங்க, அவர்களை அழிக்க வேண்டும் என்று இந்த பள்ளத்தை நோடுறப்ப பசி தாங்க முடியாம 2 கல்லை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டி இருந்தாங்கடா. எப்படிப்பட்ட ஆட்சியாளர், மற்றவங்களுக்கு ஆர்டர் போட முடியும், மற்றவங்களை செய்ய முடியும், சொல்ல முடியும், அப்படின்னா செய்யல. நானும் உங்களோட சேர்ந்து நான் அகல் வெட்டுவேன், எனக்கும் கடுமையான பசி இருந்தால் அந்த பசியை நான் தாங்கிக் கொள்வேன் என்று ஒரு ஆட்சியை நடத்தினாங்கடா. அல்லாஹ்வுடைய தூதரை கூட வேற யாரும் பார்க்க முடியும். அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போருக்கு முன்னால போவாங்களா, போர் முடிஞ்ச பிறகு பின்னால இறுதியாக வருவாங்க. எந்த உலகத்துல பார்க்க முடியாது. நீ முன்னால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னாடி தான் நிற்பாங்களாம். உயிரை பணைய வைப்பதற்கு தயாராக முன்னால நிற்கக்கூடிய தூதர் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போர் முடிஞ்ச பிறகு நம்ம அழைத்து வந்தவங்க எல்லாம் சரியா இருக்காங்களா, கொண்டு வந்த ஆயுத பொருட்கள் சரியா இருக்கா என்பதை எல்லாம் பார்த்து அதை தயார் பண்ணி அனுப்பிச்சு விட்டுட்டு இறுதியாக வருவார்கள். இன்னைக்கு பார்க்க முடியுமா? இன்னைக்கு பார்க்கிறோம், ஆட்சியாளர் சொல்றாங்க, மேலையில ஏறி உட்காந்துப்பாங்க. எல்லாம் தொண்டர்கள் வேலை பார்ப்பாங்க, கத்துறதுல இருந்து பேசுறதுல இருந்து மேல போறதுல இருந்து போஸ்ட் விட்டுறதுல இருந்து எல்லா செயல்பாடுகளும் தொண்டர்கள் செய்வார்கள். இந்த ஆட்சியாளர்கள் மேலையில ஏறி ஷோ காட்டுவாங்க, மேலே ஏறி பேசுவாங்க, பேசி முடிந்த பிறகு போய் விடுவார்கள். ஆட்சியாளர் நிலைமை இன்னைக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆட்சி எப்படி இருந்துச்சு? போருக்கு போவாங்க, இது மேடைக்கே வரமாட்டாங்க. முன்னாடி ஒரு மேடை போட்டு ஸ்பீச் பண்ற அந்த நிகழ்வுல கூட ஃபீல்ட்ல வந்து நிக்க மாட்டாங்க. இது இறுதியில வருவாங்க, ஆரம்பத்துல போயிடுவாங்க. இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி இருந்தாங்க? போருக்கு முன்னால போவாங்க. லக்கத் கான லக்கும் ஃபீ ரசூலுல்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, இந்த தூதரிடத்தில் அழகிய முன்மாதிரி இருக்கு. குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ் ஃபத்தபிஊனி யஹ்திபுக்குமுல்லாஹ் யஃபிர் லக்கும் துனூபக்கும் அல்லாஹு கஃபூருர் ரஹீம். நபியே நீ கூறிவிடாத, அல்லாஹ்வை நேசிப்பவராக இருந்தால் என்னை பின்பற்றுங்கள், அல்லாஹ் உங்களை நேசிப்பான். அல்லாஹ் சொன்னா என்னை நேசிப்பவராக இருந்தால் நபியை பின்பற்றுங்கள். நபி பின்பற்றுவதற்கு ஆட்சியம் முக்கியம் தானே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன மாதிரி ரசூலுல்லாஹ் ரசிப்பேன் நானே. நபி ஸல்லல்லாஹு சொன்ன மாதிரி என்ன பண்ணுவேன்? நெஞ்சில கை கட்டுவேன். நபி ஸல்லல்லாஹு சொன்ன மாதிரி ஷரியத் சட்டத்தை செயல்படுத்துவேன். நபி ஸல்லல்லாஹு சொன்ன மாதிரி மதுவை ஒழிப்பேன். நபி ஸல்லல்லாஹு சொன்ன மாதிரி விபச்சாரத்தை ஒழிப்பேன். நபி ஸல்லல்லாஹு சொன்ன மாதிரி வட்டியை ஒழிப்பேன், அநியாயத்தெல்லாம் ஒழிப்பேன். நான் இஸ்லாமிய ஆட்சியை நிறுவியிருக்கேன்னு சொல்லக்கூடிய அந்த நாட்டில் கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபீல்ட்ல இறங்கி வேலை பார்த்தாங்களா? அதை பார்க்க முடியாது. மக்களோட மக்களாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கலந்து இருந்தாங்களே, அதை பார்க்க முடியாது. மக்களோட மக்களாக சேர்ந்து இருந்தாங்களே, அதை பார்க்க முடியாது. அப்ப இதெல்லாம் நமக்கு முன்மாதிரி. அந்த முன்மாதிரியை நம் செயல் வடிவத்தை கொண்டு வரணும், இதை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கணும். இந்த தூதர்னு சொல்றமே, அவங்க எப்படிப்பட்டவங்க, அவங்க எப்படி செயல்பாடு இருந்துச்சு என்பதை அவங்கள்ட்ட எடுத்து சொல்லி காட்டி இந்த தூதருடைய நிலையை உயர்த்தி இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள வைக்க வேண்டும். நாம்
அது ஒரு சமயத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாரும் மதீனால இருக்காங்க. இந்த சம்பவத்தை பாருங்க. எல்லாரும் மதீனால இரவு நேரத்துல தங்கி இருக்கும் பொழுது ஒரு சவுண்ட் வருது, ஒரு படை வருது. பாத்தீங்களா, எதிரி படை நம்மள தாக்க வந்தா எப்படி இருக்கும்? எதிரி படை வராங்க, குதிரை படை வருது, வந்தாக்க எப்படி இருக்கும்? ஒரு சவுண்ட் கேட்கும்ல, ஒரு சவுண்ட் கேட்குது, ஒரு பயமான சவுண்டு. சஹாபாக்கள் எல்லாம் வீரை விட்டு வெளியே நின்றுகிட்டு பாக்குறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தேடுறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சேனம் பூட்டாத குதிரையில போய் பார்த்துட்டு வராங்க. தனியாக ஒரு என்னாவது ஒரு பயப்படக்கூடிய சூழ்நிலை, ஒரு அச்சம் தரக்கூடிய ஒரு நிகழ்வு, அந்த நிகழ்வு ஏற்படுது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்க போய் பார்த்துட்டு வாங்கன்னு சொல்லல. வீட்டுல உட்கார்ந்துக்கிட்டு 10 பேர் போங்க, என்னான்னு பாருங்க, என்னான்னு விசாரிச்சுட்டு வாங்க, என்ன கண்ணால பார்த்துட்டு வாங்க என்று ஆர்டர் போடவில்லை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த நிகழ்வை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காதால் கேட்டவுடன், சேனம் கூட போட்டலையா அந்த குதிரை சேனம் போட்டாதான் சரியான லெவல்ல போவோம். அந்த குதிரை சேனம் பூட்டவில்லைன்னா கடுமையான ஸ்பீட்ல போகும், ரொம்ப தாங்க முடியாத பாதிப்பை நமக்கு ஏற்படுத்தும். அதுக்காக தான் சேனம் பூட்டிருப்பாங்க. அப்படிப்பட்ட குதிரையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு செகண்ட்ல ஏறி குதிரையை எடுத்துட்டு எங்க சவுண்ட் வருது, யாரு வரா, யார் இந்த எதிரி வரா, நம்ம தாக்க வராங்களா என்பதை நாம் காண வேண்டும், பார்க்க வேண்டும், நாம் பாதுகாக்க வேண்டும். என்னை நம்பி இந்த ஏகத்துவத்தை ஏற்றுக்கொண்ட இந்த நபி தோழர்களை நான் பாதுகாப்பதற்காக நான் முன்னல போவேன், நான் பார்ப்பேன், அந்த விளைவை நான் சந்திப்பேன் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சேனம் பூட்டாத குதிரையில பார்த்துட்டு நபி தோழர்கள்ட்ட ஒண்ணும் இல்ல, ஒன்னும் பயப்படுற மாதிரி ஒண்ணும் கிடையாது, நீங்க போய் பாருங்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ். எப்படிப்பட்ட ஆட்சியை தலைவராக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திகழ்ந்திருக்காங்கன்னு பாருங்க. நம்ம வாயால பேசணும், ஏகத்துவவாதி ஏகத்துவம் பேசுவோம், நபி வழி நமக்கு முடிஞ்சதை தான் செயல்படுத்துவோம், முடியாததை நாம் செயல்படுத்த மாட்டோம். அப்படித்தான் நம்முடைய வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி இருந்தாங்க? ஆட்சி தலைவராக இருந்தாலும் மனிதரோட மக்களாக இருந்தாங்க. எப்படி இருந்தாங்க? மக்களோட மக்கள், அப்படித்தான் வாழ்ந்தாங்க. இந்த வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும், இந்த மாதிரி ஆட்சியை நாம் ஏற்படுத்த வேண்டும் என்பதை விளங்கிக் கொள்ளணும். அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி இருந்தாலும் மதிப்பு கொடுக்கக்கூடிய மனிதனுக்கு மதிப்பு கொடுப்பாங்க. எப்படி முடிப்போம்டா, இன்னைக்கு பெரும் பெரும் தலைவர் வந்தாங்கன்னா எந்திரிச்சு நிற்பாங்க. இன்னைக்கு பார்க்கணும், விவோ வந்தா எந்திரிச்சு நிற்பாங்க, தாசில்தார் வந்தா எந்திரிச்சு நிற்பாங்க, கலெக்டர் வந்தா எந்திரிச்சு நிற்பாங்க, மேடையில உட்கார்ந்து இருப்பாங்க, முதலமைச்சர் வந்தா எந்திரிச்சு நிற்பாங்க. எந்திரிச்சு நிக்கணும். நிக்கவில்லை என்றால் இவர் என்ன துமுறா இருக்காரு, எந்திரிக்க மாட்டாரா, இவர் யாரு, இவர் வெளியே கொண்டு தூக்கி போட்டுருவாங்க. இன்னைக்கு என்ன நடைமுறை என்றால் மதிப்பு கொடுக்கணும். மேல் அதிகாரிக்கு, மேல் பதவியில உள்ளவங்களுக்கு இன்னைக்கு மதிப்பு கொடுக்கணும். மதிப்பை எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நிலையை இவங்க ஏற்படுத்தி வச்சிருக்காங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆன்மீக தலைவர், அரசியல் தலைவர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரும் பொழுது நாங்கள் யாரும் எந்திரிக்க மாட்டோம் அறிவிக்கிறாங்க. நாங்கள் அப்படி எந்திரிச்சா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோபப்படுவார்கள். உன்னோட ஹதீஸ் எப்படி இருக்கு? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் வரும் பொழுது யார் எந்திரித்து நிற்க வேண்டும் என்று விரும்புகின்றாரோ அவர் தங்குமிடம் நரகமாக்கி கொள்ளட்டும். விரும்பக்கூடாதான். நீன மனிதன் அவர மனிதர், நீனம் என்ன மலர் ஜலத்தை சுமந்துட்டு இருக்க, அவரும் சுமந்துட்டு இருக்காரு. உனக்கும் விலகினும் அவருக்கும் விலகினும். நீனம் ஆதமுடைய மக்கள், அவரும் ஆதமுடைய மக்கள். உனக்கு என்ன தனி உயர்வு? நீ சிரம் பணிய வேண்டும் என்றால் அல்லாஹ்வுக்கு பணி, மனிதனுக்கு கூட பணிய முடியாத நீ. அவர் வந்தா அவருக்காக நீ எந்திரிச்சு நிற்க வேண்டும். ஏன் விருப்பப்படுற? உனக்கு பதவி, அந்த பதவி மூலமாக நீ மக்களுக்கு நல்லது செய்ய. உனக்கு அதிகாரம், அதிகாரத்தின் மூலமாக மக்களுக்கு நல்லதை பண்ணு. உனக்கு கொடுத்த அதிகாரம் மக்கள் கொடுத்தது. அந்த மக்கள் உன்னை சிரம் பணிவதற்காக, உனக்காக எந்திரிச்சு நிற்கிறதுக்காக, உன்னை வணங்குவதற்காக உனக்கு பதவியை கொடுக்கல. அந்த பதவி அதுக்காக உனக்கு வரல. நீனும் நானும் சமம். எப்படி காட்டுறாங்க பாருங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நேரத்துல கூட எப்படி காட்டுறாங்க பாருங்க. சுய கௌரவத்தை மக்கள் மத்தியில தெளிவுபடுத்திட்டு போனாங்க. நானும் பெரிய அல்ல கிடையாது, அல்லாஹ்வுடைய அடிமை, நான் அல்லாஹ்வுடைய தூதர், அல்லாஹ்வுடைய அடிமை. உங்களை போலதான் எனக்காக நீங்க எந்திரிச்சு நிக்க கூடாது அப்படின்னாங்க. நின்ற இறக்கத்தை தான் நீ இருப்பிடமா ஆக்கிக் கொள்ளணும்.
நாம் வரும் பொழுது மற்றவங்க நிக்க வேண்டும் என்று விரும்பக்கூடாதான், நாமும் நிக்க கூடாது. மற்றவங்க நின்றாலும் நீங்க உட்காருங்க, எந்திரிக்காதீங்க. ஏன் எந்திரிக்கிறீங்க எனக்காக? நான் நடந்து வரேன், நானு நீங்க வரப்ப நான் எந்திரிச்சு நிப்பா நிக்க மாட்டேன். இப்ப பதவிக்காக அதிகாரத்துக்காக என்னாவது நீங்க எந்திரிச்சு நிக்கிறீங்களா? இன்னைக்கு வர நாளைக்கு போவோம், அதெல்லாம் முக்கியம் கிடையாது. நீங்க எந்திரிச்சு நிக்க வேண்டாம் என்று நாம் சொல்லணும். அப்படிப்பட்ட ஆட்சியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறுவினாங்க. இன்னைக்கு ஆட்சியாளர்கள் சுகபோகத்துல வாழ்றாங்க. மக்களுடைய பணத்தை கொள்ளையடித்து கார் என்ன, பங்களா என்ன, பாதுகாப்பு என்ன என்று வாழக்கூடிய நிலையை பார்க்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரிய பணக்காரங்களாக மக்காவில் இருந்து மதீனாவுக்கு வந்து தன் சொந்த காசுல பள்ளிவாசலை நிர்வகித்து ஏற்படுத்தி ஏழையாக மாறினாங்க. இந்த ஏழையில பசியும் பட்டினி இருந்தாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரோட வீட்டுல 3 நாட்கள் வந்து தொடர்ந்து அடுப்பு எரிச்சது கிடையாது. ஆயிஷா ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க, நாங்கள் 2 மாத காலம் எங்க வீட்டுல அடுப்பு எரியவே இல்லை, நாங்கள் 2 கருப்பு பொருட்களை தான் உணவாக உண்டோங்கிறாங்க. இப்ப நபி தோழர்களுக்கு, நபி சகாபிய தோழர்கள் கேட்கிறாங்க, ஆயிஷா ரலியல்லாஹு 2 கருப்பு பொருட்கள் தான் என்னன்னு கேட்கிறாங்க. தண்ணீரும் பேரிச்சம்பழம் தான். 2 மாத காலம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆட்சியாளர் நினைச்சா அந்த எவ்வளவு பேருக்கு ஜக்காத்தை வாரி வழங்குவாங்க. ஜக்காத்து வந்துச்சுன்னா கொடுத்துருவாங்க. போர்ல இருந்து கைப்பற்றி வந்துக்கூடிய பொருள்கள் அப்படியே பிரிச்சு கொடுத்துருவாங்க. அவங்க நினைச்சா அவங்களுக்காக தனியா வச்சுக்கலாம், பசிய தீர்த்துக்கலாம். பெரிய ஆடம்பரமான வாழ்க்கையெல்லாம் தேவையில்லை, காரு பங்களாலாம் தேவையில்லை. அன்றாடம் பசியை அவங்களால் தீர்த்து கொள்ள முடியும் அந்த காசுல இருந்து எடுத்து. அது ஹராம் தாங்க. இன்னும் சொல்ல போனா தீர்த்து கொள்வது கட்டுமாறு கிடையாது. அந்த ஜக்காத்து போனோம் என் குடும்பத்துக்கு ஹராம் தாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதை நான் உபயோகப்படுத்தக்கூடாது. எப்படிப்பட்ட தலைவர் பாருங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த காசை ஒரு காசு எடுக்கல. பேரிச்சம்பழம் குமிஞ்சி இருக்கு, ஹசன் உசைன் அலிலாஹ் பேரனுங்க எதிர்த்து வாயில வைக்கிறாங்க. துப்பு துப்பு, சின்ன பிள்ளைக்கு தான் திண்டப்பட்டு ஒன்று தான் திண்டுச்சு, அது பேர் திங்காம நம்ம சொல்லிடுவோம், திங்க விடாம ஆக்கி கொள்வோம் நினைக்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி கூட நினைக்கல. அது துப்பீரு, இப்பயே துப்பீரு, அது இப்பயே ஹராம். அது இப்படி செயல் வடிவத்தில் காட்டுறாங்க பாருங்க. ஹராம் தான். இப்ப பரவாயில்ல, ஹராம் ஆக்கிக்கும், அப்ப ஹலால் ஆக்கிக்கும்னு சொல்லல. இது ஹராம் என்றால் நம்ம குடும்பத்திற்கு இப்பயே துப்பீர் என்று சொல்றாங்கடா. நபி ஸல்லல்லாஹு வாழ்க்கை எப்படி இருந்துச்சு இன்னும் சொல்ல போனா உமர் ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க, நாங்க வீட்டுக்கு போயிருந்தேன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈச்ச பாயில உட்கார்ந்து இருந்தாங்க. தலைமாட்டுல ஈச்ச இலை மூலமாக தோல் பையில தலைவானை செஞ்சு வச்சிருந்தாங்களாம். கால் மாட்டுல இன்னொரு கருவேல மரத்தினால செய்யப்பட்ட அந்த விதை இருந்துச்சான். அப்ப கேட்கிறாங்க, உமர் ரலியல்லாஹு கேட்கிறாங்க, எப்படி கேட்கிறாங்க, இந்த மாதிரி கிஸ்வா மன்னர்கள் எல்லாம் வந்து ஆடம்பரமான வாழ்க்கை வாழ்றாங்க. உமர் ரலியல்லாஹு அழுகுறாங்க பார்த்துட்டு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஈச்ச மரத்துடைய என்னாவது ஈச்சம் பாயுடைய அந்த வரும்பெல்லாம் அப்படி முதுகுல அப்படியே பட்டிருக்கு, அச்சு பறிஞ்சிருக்கு, எதுவும் எந்த விரிப்பும் விரிக்கல. அந்த ஈச்சம் பாயில அப்படியே அந்த வரும்போட படுத்திருக்காங்க, படுத்து எந்திரிச்சு உட்கார்ந்து இருக்காங்க. பார்க்கும் பொழுது அந்த வரும்பெல்லாம் பறிஞ்சிருக்கு. உமர் ரலியல்லாஹு அவங்க அழுகுறாங்க. என்னன்னு கேட்கிறப்ப, கிஸ்வா கைசர் மன்னர்கள் எல்லாம் சுகபோக வாழ்க்கை வாழ்றாங்களே, நீங்க அல்லாஹ்வுடைய தூதர் தானே, ஏன் இப்படி இருக்கீங்க என்று கேட்கிறப்ப, அவர்களுக்கு இவ்வுலகம் நமக்கு மறுமை அல்லவா என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்கடா. மறுமைக்காக வாழ்ந்தாங்க, மறுமை தான் என்னுடைய வாழ்க்கை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமைத்துக் கொண்டார்கள் என்றால் எப்படிப்பட்ட தியாகம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்கள் நீ எடுத்து பார்த்தீங்கன்னா, அடக்கம், அமைதி, பொறுமை, நன்னடக்கம், யாரு காசையும் திங்கிறது ஆசைப்பட மாட்டாங்க, எல்லா நிலை யாரையும் திட்ட மாட்டாங்க, யாரையும் சாப்பிட விட மாட்டாங்க, யாரையும் பழி தீர்க்க மாட்டாங்க, எல்லா நிலையிலும் ஆட்சியாளராக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திகழ்ந்தார்கள் என்றால் எல்லா இடத்திலும் எல்லா நிலையிலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பணிவு, அமைதி, பொறுமை, என்ன மக்களை வந்து அப்படியே கவர் பண்ணக்கூடிய செயல்பாடுகள் எப்படி இருந்துச்சு. நபி ஸல்லல்லாஹு செயல்பாடு எப்படி கவர் பண்ணக்கூடியதா இருந்துச்சு அப்படின்னா, நஜாத் பகுதி, நஜத் பகுதிக்கு வந்து ஒரு குதிரை படையை நபி ஸல்லல்லாஹு அனுப்புறாங்க. எப்படி மனமாற்றம் ஏற்படுத்தி பாருங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேல கோபப்பட்டவங்க, தவறா புரிந்து கொண்டாங்க, தவறா புரிய வைத்தவங்க எல்லாம் எப்படி மனமாற்றம் ஏற்படுது. அவங்க ஆட்சி தலைவராக இருந்து சாதாரண மனிதராக அமைதியாக பொறுமையாக இருந்து அவங்க அணுகுமுறை மூலமாக எப்படி மாற்றப்படுதுன்னு பாருங்க. நஜத் பகுதியில என்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குதிரை படையை அனுப்புறாங்க. பெரிய அநியாயம் அக்கறை நடக்கும் அந்த இடத்துல. அங்க குதிரை படையை அனுப்பி என்ன பண்றாங்கன்னா, சுமாமா இப்னு உபைல் என்ற உசைல் என்ற ஒரு நபித்தோழரை பிடிச்சிட்டு வராங்க.
அவர் பனு ஹனீஃபா குலத்தை சேர்ந்தவர். பனு ஹனீஃபா குலத்தை சேர்ந்த சுமாமா இப்னு உசைல் அவரை வந்து பிடிச்சிட்டு வராங்க. பிடிச்சிட்டு வந்து மஸ்ஜித் நபவியில கட்டி போட்டுறாங்க. ஒரு குதிரைப்படை நபி அனுப்புறாங்க. எதுக்கு அனுப்புறாங்கன்னா ஒரு அநியாயம் அக்கிரமம் தான் அங்க நடந்துச்சு. அங்க அப்படிதான் இருந்துட்டு இருந்தாங்க. அப்ப தாங்க முடியாம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு குதிரைப்படையை அனுப்பி அங்க போய் கேட்க சொல்றாங்க. அப்ப இவரு மட்டும் மாட்டிக்கிறாரு. இவரை அழைச்சிட்டு வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜித் நபவியில தூண்ல கட்டிடுறாங்க. கட்டிட்டு அவர்கிட்ட வராரு. சும்மாவே நான் வந்து இப்ப உங்களை வந்து என்ன செய்ய போறேன், உங்க சம்பந்தமா என்ன முடிவு எடுக்க போறேன் என்பதை பத்தி நீங்க அறிவீங்களா அப்படின்னு கேட்கிறப்ப, என்னை கொலை செய்தாலும் இரத்த பலிக்கு நான் தகுதியானவன் தான், என்னை நீங்க மன்னித்து விட்டாலும் உங்களுக்கு உபகாரம் செய்வதற்கு நன்றி கடன் பட்டவன் தான், நீங்க வந்து கொலை செய்தாலும் அதுக்கு தகுதியானவன் தான், என்னை வந்து நீங்க மன்னிச்சு விட்டீங்கடா உபகாரம் செய்வதற்கு நான் நன்றி உடையவன் தான் என்று சொல்லிட்டு, உங்களுக்கு ஈட்டு தொகையாக ஏதோ பணம் வேணுமா நான் தரேன் என்று அவர் கேட்கிறாரு. உன்னை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒன்னும் சொல்லாம போயிடுறாங்க. ரெண்டாவது நாளும் வராங்க. வந்து சும்மாவே கேட்கிறாங்க, இப்போ வந்து நான் உன் சம்பந்தமாக என்ன முடிவு எடுக்க போறேன் என்பதை பத்தி உனக்கு தெரியுமான்னு கேட்கிறாங்க. முன்னாடி சொன்ன மாதிரி அவர் சொல்றாரு. மூன்றாம் நாளும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்ககிட்ட வராரு. அவர்கிட்ட அவர் கட்டி போட்டுருக்காங்க. மஸ்ஜித் நபவியில உள்ளது எல்லாத்தையும் பாக்குறாங்க. செயல்பாடுகள் எல்லாம் அவர் பாக்குறாரு. பள்ளிவாசல கட்டி போட்டுருக்காங்க. எந்த தொந்தரவும் பண்ணல, அடிக்கல உதைக்கல, எந்த கஷ்டமா அவருக்கு ஏற்படுத்தல. கட்டி போட்டுருக்காங்க, சாப்பாடு எல்லாம் கொடுக்குறாங்க. மூன்றாவது நாளும் வந்து என்ன பண்றாங்க, சும்மாமாவே என்ன நான் உன்னை சம்பந்தமா என்ன வந்து முடிவு எடுக்க போறேன் என்று தெரியுமான்னு கேட்கிறப்ப அதையே அவர் சொல்றாரு. உன்னை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவுத்து விட்டுறாங்க. நீங்க போங்க என்று அவுத்து விட்ட பிறகு அவர் என்ன பண்றாருன்னா, அங்கு பேரிச்சம் மரங்கள் நிறைந்த தோட்டத்துல போய் குளித்து விட்டு பள்ளிவாசலுக்கு வராங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னால அஸ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அஸ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ், வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்க உங்களை நான் தூதராக ஏற்றுக்கொள்றேன். எப்படி சொல்றார்? 3 நாள் அவரை கட்டி போடப்பட்டிருக்கு. 3 நாள்ல எப்படி மனமாற்றங்கள் ஏற்படுது. அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்றாரு. இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டது மட்டும் இல்ல, அவர் வார்த்தை சொல்றாரு. எப்படி சொல்றாருன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து, இந்த உலகத்துல உங்க முகத்தை தவிர உங்க முகத்தை இந்த உலகத்துல உள்ள வந்து உங்க முகத்தை தான் நான் வெறுத்தேன். உலகத்துல அனைத்தை விட உங்கள் முகத்தை நான் வெறுக்கக்கூடியவனா இருந்தேன். இன்று இந்த உலகத்திலேயே உங்கள் முகத்தை தான் நான் நேசிக்கிறேன். அல்லாஹ் மீது ஆணையாக இந்த உலகத்திலேயே உங்களுடைய மார்க்கத்தை தான் நான் வெறுத்தேன். இன்று உங்களுடைய மார்க்கத்தை நான் நேசிக்கிறேன். இந்த உலகத்திலேயே உங்களுடைய நகரத்தை தான் நான் வெறுத்தேன். இன்று உங்களுடைய நகரத்தை நான் நேசிக்கிறேன் என்று சொல்லிட்டு நான் ஹிஜ்ரத் செய்ய போறேன் என்று அனுமதி கேட்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதி கொடுக்குறாங்க. சகோதரர் சிந்திச்சு பாருங்க, ஆட்சியாளர்கள் இன்னைக்கு பாலஸ்தீனத்தை மக்களை இஸ்ரேல் வந்து கைதியாக கொண்டு போய் வச்சுட்டு கொஞ்சம் நஞ்சம் அக்கிரமம் இல்ல, சாப்பாடு கிடையாது, தண்ணி கிடையாது, பாவமா இருக்கு அவங்களை பாக்குறப்ப. அப்படியே நெளிஞ்சு போய் பித்து பிடிச்சா மாதிரி அப்படியே கொண்டு போறாங்க. நான் 10,000 பேரை மரண தண்டனை அடிக்க போறேன். இப்படி வெறி பாருங்க, எப்படிப்பட்ட வெறியை மக்கள் மத்தியில செலுத்துறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல யூதர்கள் வாழ்ந்தாங்க, அப்படிலாம் பழி தீர்க்கவே இல்லை. மதீனா மக்கால இருக்கப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழித்து ஒழிக்க வேண்டும் என்று யூதர்கள் கங்கணம் கட்டிட்டு இருந்தாங்க. இஸ்லாம் மறந்துடுச்சு, மக்காவை வந்து கைப்பற்றாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாத்தையும் மன்னிச்சு விடுறாங்க. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னிக்கக்கூடிய தன்மை, நடைமுறை செயல், பொறுமை, அந்த எல்லா நிலையிலும் சிறப்பாக இருப்பதினால் இந்த சுமாமா ரலியல்லாஹு அவங்க 3 நாள்ல கோபப்படக்கூடிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிடிக்காது அவங்களுக்கு, இஸ்லாத்தையே பிடிக்காது, மதீனாவையே பிடிக்காது அவங்களுக்கு. ஒரு வெறுக்கக்கூடிய ஒரு இடமாக, வெறுக்கக்கூடிய மார்க்கமாக, வெறுக்கக்கூடிய நபராக இருந்தால் அப்படி புரிய வைக்கப்பட்டிருந்துச்சு. எப்படி புரிய வச்சிருந்தாங்க? அவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குழப்பக்கூடியவங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ம கடவுளை திட்டக்கூடியவங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்தி தவறான ஒரு இமேஜ் ஏற்படுத்தப்பட்டுச்சு. அதனால அவர் தவறான ஒரு எண்ணத்துல இருந்தாரு. 3 நாள் நபி சோழர்கள் கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட ஒரு பார்வையை செலுத்தியதனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகம் தான் எனக்கு சிறப்பான முகம், இஸ்லாம் தான் சிறப்பான மார்க்கம், இந்த நகரம் தான் எப்படிப்பட்ட நகரம், என்ன சிறந்த நகரமாக நான் கருதுறேன் என்று இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். ஆட்சி தான்
எப்படிப்பட்ட ஆட்சி? பழி தீர்க்கக்கூடியவரா இல்ல, பாவம் மன்னிக்க எவ்வளவு மன்னிப்பு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு பொறுமை மன்னிப்பு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய நம்ம நேரம் இல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி மொழி எல்லாம் பாத்தீங்களா, அவங்கள மாதிரி மன்னிக்கக்கூடிய மனிதர் உலகத்துல பார்க்க முடியாது. அப்படி இரக்க குணமுடையவராக மன்னிக்கக்கூடியவராக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திகழ்ந்தாங்க என்பதை கூறிக்கொண்டு முதல் அமர்வை நிறைவு செய்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபிகளாரின் ஆட்சி முறை என்ற நம்ம தலைப்புல பார்க்கிறோம். அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சட்ட திட்டங்களை காம்ப்ரமைஸ் பண்ணிக்க மாட்டாங்க. இரக்கம் இருக்கு, அவங்கள்ட்ட பொறுமை இருக்கு, சகிப்புத்தன்மை இருக்கு, அது அவங்க லெவல்ல இருப்பாங்க. அவங்க தனக்கு பாதிப்பு ஏற்பட்டா அதை மன்னிச்சிருவாங்க. அல்லாஹ்வுடைய சட்ட திட்டங்கள் பார்த்தீங்களா, அதுல காம்ப்ரமைஸ் பண்ணிக்க மாட்டாங்க. எந்த அளவுக்கு அப்படின்னா, மக்சிம் குளம் அப்படின்ற ஒரு குளத்துல உள்ள ஒரு பெண்மணி திருடிடுறாங்க, ஒரு பொருளை திருடிடுறாங்க. திருடின பிறகு அந்த குளத்துல உள்ளவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தண்டனை கொடுத்துருவாங்களே என்று அஞ்சு கொண்டு உசாமா இப்னு ஜைத் ரலியல்லாஹு வராங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி நெருக்கமானவங்க. அவங்க அந்த குளத்துல எல்லாம் இந்த மாதிரி இந்த பொண்ணு திருடிடுச்சு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தண்டனை கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு நாங்க அஞ்சிடும். அப்போ தண்டனை கையை வெட்டிடுவாங்க. மணிக்கட்டு வரையும் திருடுனா கை வெட்டப்படும், அதான் சட்டம். அப்ப இவங்க என்ன பண்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சிருவாங்க, அதான் செய்வாங்க, மன்னிச்சுதான் விட மாட்டாங்க. அத மாதிரி குணம் உள்ளவங்க தான் என்று பயந்து கொண்டு உசாமா இப்னு ஜைத் வராங்க. நீங்க போங்க பேசுங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பரிந்து பேசுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்புறாங்க. உடனே அவர் போறாரு. போய் சொல்றப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோபம் தாங்க முடியல. அல்லாஹ்வுடைய சட்டத்தை மாற்ற வேண்டும் என்று நினைக்கிறியா? இதுக்கு முன்னிருந்த சமுதாயம் அழிக்கப்பட்டதற்கான காரணம் என்ன தெரியுமா? உயர் குலத்தவர்கள் தவறு செய்தால் அவருக்கு தண்டனை கொடுக்க மாட்டாங்க, பலகீனமானவர்கள் தவறு செய்தால் அவரை தண்டிப்பார்கள். என்னுடைய மகள் ஃபாத்திமா திருடி இருந்தாலும் அவங்க கையை வெட்டுவாங்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ். சட்ட திட்டத்தில் எப்படி இருக்காங்க பாருங்க, எல்லாத்துக்கும் சமநீதி. இன்னைக்கெல்லாம் பார்க்க முடியாது. அவங்க இனம் ஜாதி சொந்தம் பந்தம் அது மாதிரி அந்த நாட்டுக்காரன் அதுக்கு தகுந்த மாதிரி தீர்ப்பு எழுதக்கூடியவங்க, சட்டத்தை எழுப்பக்கூடியவங்க, இதுக்கு ஆட்சியாளராக நீதிபதியாக நிர்வகிக்கக்கூடிய பார்க்கிற இந்த உலகத்துல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய சட்டம் கையை வெட்ட வேண்டும் என்றால் அந்த சட்டத்தை நான் செயல்படுத்துவேன், யாருக்காகவும் அந்த சட்டத்தை தளர்த்த மாட்டேன். என்னுடைய மகள் ஃபாத்திமா திருடி இருந்தாலும் உன் கையை வெட்டுவேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லிட்டு அந்த பெண்ணுடைய கையை வெட்டப்பட்டுச்சான். ஆயிஷா ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க, வெட்டப்பட்டுருச்சு. அந்த பெண்மணி பாவம் மன்னிப்பு தேடி எங்கள்கிட்ட வருவார், நாங்கள் உதவி செய்வோம். எப்படிப்பட்ட இந்த ஆட்சியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தார்கள். இரக்க குணம் எல்லாம் இருக்கு, அன்பு பாசம் எல்லாம் இருக்கும், திறமை எல்லாம் இருக்கும், மக்களா இருப்பாங்க. இருந்தாலும் ஆட்சி என்று வந்துச்சுன்னா அந்த சட்டத்தை யாருக்கா மாத்தி கொள்ள மாட்டாங்க, யாருக்கா என்ன விட்டு கொடுக்க மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு சிறந்த ஆட்சியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தாங்க. நாமும் அந்த மாதிரி ஆட்சி செய்யணும். ஆட்சி கட்டில இருந்தாலும் இன்னைக்கு பள்ளிவாசல் ஆட்சி பீடம் தான். இந்த ஊர்ல மக்கள் மத்தியில ஏகத்துவத்தை எடுத்து சொல்லக்கூடிய ஒரு ஆட்சி பீடம் மாதிரி தான் இது, சின்னது. நாமும் எப்படி இருக்கணும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களா இருக்கணும். நமக்கு ஏகத்துவத்தை எடுத்து சொல்லி மக்களை சத்தியத்தின் பக்கம் கொண்டு வரணும். மார்க்க தீர்ப்புக்காக நம்மகிட்ட வருவாங்க, நியாயமான தீர்ப்பு வாங்கி கொடுக்கணும், எல்லா நிலையிலும் பொறுமையா இருக்கணும், பணிவா இருக்கணும், அமைதியா இருக்கணும் எதிர்பார்ப்பாங்க. நமக்கும் ஒரு சின்ன ஆட்சி பீடமாக தான் இந்த பள்ளிவாசல் திகழ்ந்து உங்க ஊர்ல நீங்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடைமுறையை வாழ்க்கையில் செயல்படுத்த வேண்டும் என கூறிக்கொண்டு எனது உரை நிறைவு செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.